நண்பர்களே, குட் மார்னிங். நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோம் பார்க்கலாமா? இன்றைக்கி தேர்ஸ்டே. சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. காலையில் குடிக்க பீட்ரூட் ஜூஸ் போட்டுட்டோம். குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் வெந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் தான், டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஒரு தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அளந்து வச்சுட்டு இருக்கேன் தண்ணி. அந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் 2 மடங்கு தண்ணி அளந்து வச்சுட்டு இருக்கேன். வெங்காயம் பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பச்சை மிளகா தேவையான அளவுக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இஞ்சி பூண்டு இடித்து வச்சுட்டு இருக்கேன். ஸ்பைசஸ் பாருங்கள், முந்திரியெல்லாம் போட வச்சுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை, மராத்தி பூ, அப்புறம் பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஆல்ரெடி ஊற போட்டுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் குக்கரில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரியெல்லாம் வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா போட்டு வேகுது. இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கேன். பார்க்காதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. இதில் நம்ம அதிகமாக மசாலாலாம் எதுவும் தனியாக தூள், சிக்கன் தூள் இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்த்த மாட்டேங்க. தேங்காய் பால் ஊற்றி தான் செய்கிறோம் இல்லையா, அதோட டேஸ்ட் தெரிஞ்சதுக்காக நம்ம பச்சை மிளகா சேர்ப்போம். அவ்வளோதான். குழம்பு மிளகாத்தூள் இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பு காரம்லாம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா கமன்னு வாசனை. இப்போ அரிசி போட்டு குக்கரில் விசில் போட்டாச்சு, மூடிட்டோம். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசி நல்லா வெந்துட்டு இருக்குது, அதனால ஒரே விசில் போதும், நல்லா வெந்துடும். அப்புறம் டிஃபன் கட்டிட்டு பார்க்கலாம். விசில் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி வந்துருக்குன்னுட்டு. தேங்காய் பால் சாதம் பல்லன்னு இருக்குது. நம்ம டிஃபனுக்கு ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். இதோட லஞ்சு ப்ரிப்பரேஷனில் டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. வாங்க என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம், முந்திரி போட்ட தேங்காய் பால் சாதம். அதுக்கு கத்திரிக்காய் ஃப்ரை. பசங்க அப்படியே கொடுத்தா கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் கடல மாவு, அப்புறம் மீன் வறுவல் மசாலா கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். கத்திரிக்காய் ஃப்ரை தேங்காய் பாலுக்கு தொட்டுக்க. ஸ்நாக்ஸுக்கு பாருங்கள், ஸ்வீட் கார்னு, அப்புறம் முறுக்கு. தேங்காய் பாலுக்கு இதுவும் பன்னீர் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு, ஒரு குடமிளகா இருந்துச்சு, அதை போட்டு கிரேவி பண்ணியாச்சு. இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பாலோட. அவ்வளோதாங்க இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ரெசிபி பார்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.